Dear Divines, this is Dr. Subhash. After the very successful Russian trip, I am meeting you with all your blessings, with all your wishes and great divine support. The Russian trip was very successful and I feel proud to have you all of you as my wonderful students and friends and all my relatives. Thanks a lot. And now this is a day, it's a wonderful day. மிகவும் அற்புதமான ஒரு தினம் இது. இந்த நாள் மனித சமுதாயம் ஒரு மீண்டும் இறையாற்றலோடு இணைவதற்கான வழிமுறையை நபி மகனார் அவர்கள் நமக்கு போதித்த நாள் ரம்ஜான் என்று சொல்லக்கூடிய நோன்பு. அந்த நோன்பின் மாண்பினை குறித்து சரியாக ஒரு நிமிடமாவது உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். மற்ற எந்த பிறவியிலும் இல்லாத ஒரு அரிய பாக்கியம் மனித பிறவியில் மட்டும் உண்டு. ஆறாவது அறிவுடன் பயணித்தல். நான் அடிக்கடி சொல்வேன், traveling with six-wheeled vehicle, that is a wonderful opportunity to understand and realize the divine. மனித பிறவியில் மட்டும்தான் இறையை உணர்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. இறையை உணர வேண்டுமானால் அதற்கான உணர்தல் என்பது கான்ஷியஸ்னஸ் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நபி மகனார் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நோன்பின் மூலமாக என்ன நடக்கின்றது நண்பர்களே? இந்த நோன்பு 30 நாட்கள் நீங்கள் இருக்கும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் பூரணமாய் வெளியேறுகின்றது. உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் பூரணமாய் வெளியேறி உடலில் உள்ள செல்கள் அனைத்தும் தூய்மை அடைகின்றது. உடலில் உள்ள திசுக்கள் அனைத்தும் தூய்மை அடைகின்றது. தூய்மை என்பது உங்களுடைய சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் என்பதோடு மட்டுமல்லாமல் ஆர்கன் லெவல் என்று சொல்லக்கூடிய ஹார்ட், லிவர், லங், கிட்னி, ஸ்பிளீன், பேங்க்ரியாஸ் என்ற நிலையோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய டிஷ்யூஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் மட்டுமல்லாமல் உங்களுடைய செல்லுலார் லெவலில் மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன் சரியான முறையில் நோன்பை கடைபிடித்தால் அது நிகழ்ந்து தூய்மையான உடல் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகின்றது. இந்த தூய்மையான உடலின் மூலமாக பிராண ஓட்டம், தடையற்ற பிராண ஓட்டம் உடல் முழுவதும் நிகழ்கின்றது நண்பர்களே. தூய்மையான பிராண ஓட்டம் நிகழும் பொழுது உங்களுடைய பிரெயின் செல்ஸுக்கும் மிக அருமையான ஒரு பிராண ஓட்டம், பிராண சக்தி கிடைக்கின்றது. உங்க பிரெயின் செல்ஸுக்கு பிராண சக்தி, உயிராற்றல் அதிகமாகும் பொழுது அந்த அறிவு நிலை என்பது மிக தெளிவாக மிகவும் விழிப்புணர்வோடு கூடிய ஒரு அறிவு நிலையை நீங்கள் பெறுகின்றீர்கள். விழிப்போடு கூடிய ஒரு அறிவு நிலையை நீங்கள் பெறும்பொழுது புலன் அறிவுகள் அனைத்தும், கண் பார்வை அறிவு, கேட்டல் அறிவு மற்றும் நுகர்தல் அறிவு, சுவை அறிவு, உணர்தல் என்ற அறிவு, இந்த அறிவுகள் 5 புலன் அறிவுகள் அனைத்தும் விழிப்போடு இருக்கின்ற இந்த 6ஆம் அறிவுக்குள் அடங்கி ஒடுங்கி அற்புதமாய் இருக்கின்றது. புலன் ஒடுக்கம் என்பது இயற்கையாய் நிகழ்கின்றது நண்பர்களே. புலன் ஒடுக்கம் இயற்கையாய் நிகழும் பொழுது 6வது மேற்பார்வையிலே புலன் ஒடுக்கம் மிக அழகாய் மிகவும் அற்புதமாய் நிகழ்கின்றது. ஆகையால் புலன்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதன் எந்த தவறும் இந்த பூமியில் செய்வதில்லை. அவன் எடுக்கும் முடிவுகள் பிறர் நலனுக்காகவும் பிறரை எந்த வகையிலும் பாதிக்காததாகவுமான ஒரு முடிவை எடுப்பதற்கான வல்லமையை மிச்சம் 335 நாட்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை, பிறருக்கு பயன்படும்படியான ஒரு வாழ்க்கையை, பிறர் மனம் நோகும்படி எந்த வார்த்தையும் சொல்லாத ஒரு வாழ்க்கையை, பிறருக்கு பாதிப்பு வரும்படியான செயல்களை செய்ய முடியாதவனாக மிக மிக தெளிவான புலன்கள் ஒடுங்கிய நிலையில் 6வது அறிவின் கீழ் புலன்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்ற நண்பர்களே. 6வது அறிவின் அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் நீங்கள் உணவை விட்டு சில நாட்கள் இருக்க வேண்டும். அந்த உணவை விடுதல் என்பதற்கு நபி மகனார் சொன்ன வழிதான் இந்த 30 நாட்கள் நோன்பு என்பது. ஆகையால் நண்பர்களே, இந்த அருமையான ரமலான் நோன்பு நாளில் நீங்கள் பெற்ற அந்த அற்புதமான உயர்ந்த அறிவு எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கின்றது. அறிவு எல்லோருக்கும் எப்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் அந்த அறிவு விழிப்புணர்வோடு இருத்தல், தமிழில் சொல்வார்கள் செயல் என்ற ஒரு ஆக்ஷன், அதையே கிரியை என்றும் சொல்வார்கள். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் between the action and the கிரியா அப்படி என்றால், செயல் என்பது சாதாரண செயல், ஆனால் கிரியா என்பது அது ஆக்ஷன் டன் வித் அவேர்னஸ். உங்களுடைய சாதாரண நிலையில் இருந்த அறிவு விழிப்புணர்வோடு கூடிய அறிவாகும் பொழுதுதான் எந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்படாத அற்புதமான அறிவாக அது இருக்கின்றது நண்பர்களே. அத்தகைய அறிவை இந்த நோன்பு உங்களுக்கு எல்லோருக்கும் அளித்து பிறருக்கு பயன்படும்படியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த இறை உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று இந்த ரம்ஜான் நாளிலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகின்றேன். Wish you a very, very happy Ramzan.